எங்கடா ட்ரெயினில் போயிட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காதல் சின்னமான தாஜ்மஹால் நோக்கி தாங்க போயிட்டுருக்கோம். சென்னையிலேருந்து தாங்க நம்மளுக்கு ட்ரெயினு. சென்னையில் வந்து கரெக்டாக 10 மணிக்கு ட்ரெயினு. சரவணன் தான். சரவணன் நானும் அப்படியே ட்ரெயின் ஏறிட்டு, அது ஒரு பெரிய பஞ்சாயத்தா போச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்புட்றா பொழுதுபோக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறது? ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த மாரி எவனையாச்சும் கூப்பிட்டு வச்சு வம்பிழுத்துக்கிட்டு இருக்கிறது தான் வேலை. அதோட அங்கே உள்ள சாப்பாடுலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சுங்க. அதோட என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதோட Zomatoல மட்டும் ரைஸும், இதுவும் ஆர்டர் போட்டோங்க. கடைசியா 31 மணி நேரம் கழிச்சு 3 மணி போல ஆக்ரால இறக்குறாய்ங்க. எங்க போறது, என்ன பண்றதுன்னு தெரியல. நானும் அவனும் அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். வெளிய போனோனே நெறைய ஆட்டோ அது இதுன்னு சொல்லிட்டு கசகசன்னு இருப்பாய்ங்க. நான் என்ன பண்றது, என்ன பண்றதுன்னு தெரியல. அதோட ஹிந்தியும் தெரியாம நம்ம ஒண்ணும் பண்ண முடியல. அதோட அவைங்களே ஒரு அ ரூம் கூட்டு போனாய்ங்க. ரூ. 800 வந்துச்சு அந்த ரூமு. அப்படியே சரி அந்த ரூம்லயே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ஒரு 8 மணி போல எந்திரிச்சு நம்ம போய்க்கலாம். காலையில ஆட்டோ அவைங்களே கொண்டு வரேன்னு சொல்லிட்டாய்ங்க. அதோட ஓகே நம்ம வந்து தூங்கிட்டு ரெடி ஆயிக்குவோம்னு சொல்லிட்டு, தூங்கி ரெடி ஆயாச்சு. ரெடியாகி இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஃபஸ்ட்டு ஆட்டோ வந்துச்சு. ஆட்டோ வந்தோனே நம்ம வந்து இது பாலாஜி மந்திர்ன்னு சொல்லிட்டு ஒரு இடம், பாலாஜி கோயிலு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனாய்ங்க. அதோட பாலாஜி கோயிலுக்கு போயிட்டு, லைட்டா கொஞ்ச நேரம் தரிசனம் பண்ணிட்டு, "இன்னைக்கு நாள் நல்லபடியா இருக்கணும் தம்பி. நம்ம எங்கேயும் சிக்கி அவன்ட்ட அடி வாங்கிடக்கூடாதுன்னு" சொல்லிட்டு, போயிட்டு நீட்டா போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. சாமி கும்பிட்டோன்னே பசி ரொம்ப ஆயிருச்சு. அதோட போயிட்டு ஒரு தோசை சாப்பிடலான்னு பார்த்தா, தோசை ரூ. 100 சொன்னாய்ங்க. ரூ. 100க்கு தோசை ஒர்த்தே கிடையாது சத்தியமா. பூரி சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் டெல்லியில எங்கே சுற்றுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே ட்ராவல்ஸ புக் பண்ணிட்டு, அதான் அந்த டிரைவர் தான் சொன்னாரு, "ட்ராவல்ஸ் புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வேற ஹிந்தி தெரியாது. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டோம். போயிட்டு ஃபைனலி நம்ம பார்த்துட்டோங்க. The food is very worst. Chicken biryani, so much stuff, spicy only. Don't try. Safer side. Address. Okay. சிறப்பான சாப்பாடுக்கு அப்புறம் ஆக்ரா ஃபோர்ட் போனோங்க. ஆக்ரா ஃபோர்ட்லேருந்து பார்த்தா திருப்பி தாஜ்மஹால் தெரியுது. சரி கொஞ்ச நேரம் அப்படியே தாஜ்மஹாலை பார்த்துட்டு, ஆக்ரா ஃபோர்ட்டையும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, அப்படியே நம்ம வந்த வழியே பார்த்து கிளம்பிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு நம்ம டிக்கெட் போட்டிருந்தோம். அந்த ஏசி பஸ்ஸில் நம்ம வந்து அப்படியே டெல்லி கிளம்ப